நான் சமைத்தால் நாக்கு எல்லாம் ஊறிவிடும். என்னப்பா ட்ரெண்டிங் அது அடுத்த வீடு கிடைக்கும் நம்ம வீடு கிடைக்கும். போடா, போடா. பணம் ஒதுக்கி என்னடா விளையாடுறீங்களா? வராதே. எங்கடா அடுத்த பண்றியா? மொப்பை நான் இப்ப விளையாடுறேன். பீஸ் கட்ட போனா பீஸ் கட்ட மாட்டேன். உள்ள போ, உள்ள போ. எவனாவது சுவிட்ச் பாக்ஸ் கையை தூக்கி இங்க வா உட்கார். உட்கார். நீ யாரா? நான் ஈபி காரன்டா. இந்த நேரத்துல உனக்கு என்ன வேலைக்கு? நீ தானே வீடு ஃபியூஸ் பேஸ்னு வர சொன்ன. நான் வர சொன்னா? யோ ஈபி போன் எடுத்துனா அங்க என்ன பண்ற நீ? படியும் நடக்கும் நீ பாக்க விட அண்டா இருக்கு. மாப்ள இங்க உட்கார்ந்து வந்துறேன். சரி மாப்ள. அண்ணா இந்த சிவகுமார் வீடு எதுனா? எதுக்கு கேக்குறீங்க? அவங்க அப்பா பொண்ணு பக்கம் வந்தாரு. அதான் மாப்பிள்ள எப்படின்னு ஒரு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். அவன் ஒரு பொறுக்கி பையன். ஆண்டா செத்த நேரம் தானே உள்ள போனேன். அதுக்குள்ளே செருப்பு சாணியில முக்கிய அடிச்ச மாதிரி அப்படி ஒரு வார்த்தை. யார் இவன்? ஏதோ மாப்பிள்ள பார்க்க வந்திருக்காராமா. ஓ புரோக்கரா? தம்பி உங்களுக்கு பொண்ணு பார்த்திருக்குல்ல, அந்த பொண்ணோட அப்பா நானு. என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? இல்ல நீயே இப்படி இருக்கிறியே, நீ பெத்தது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ஏண்டா டேய் நீ எல்லாம் ஒரு ஆளு உனக்கு பொண்ணு கொடுக்க வந்த பாத்தியா? என் புத்திய செருப்பால விட்டுருந்தா நம்மளுக்கு அது கிடைச்சிருக்கும். கறி சட்டியா இருந்தாலும் ஒரு எட்டு கழுவி பாத்துருவேன். இப்படியே பேசிட்டு கடைசியா மொட்டையா தான்டா போறியா? மொட்டை போயிடுறா. யார பார்த்து மொட்டையா போன்னு சொல்றேன். என்னப்பா தம்பி வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதுப்பா. அம்பு மிஷம் மட்டும் எனக்கு குழைப்பா. உன் மண்ணையில இருந்து 2 புடிங்க வீடா. 2 பால் பாக்கெட். தம்பி அந்த 2 பால் பாக்கெட் எடுறா. வேற என்னப்பா வேணும்? அவள உனக்கு ஏதாவது என்னடா பண்ற? அண்ணா 2 முட்டை. வேற 2 முட்டை எடுறா. முட்டை எங்கப்பா இருக்கு? உன்னை மாதிரி முட்டை பையனுக்குலாம் முட்டை எங்க இருக்குன்னு தெரியாது. இந்த அங்கனக்குள்ள வச்சிருக்க மாதிரி எடுறா. பிரஸ் 2 வெங்காயம். 2 வெங்காயம் போதுமா? அவ்வளவுதானே. பில் எவ்வளவுனே? 95 ரூபாப்பா. ஜிபே இருக்கானே? ஜிபே இல்லப்பா, பேடிஎம் தான் இருக்கு. செருப்பு கழட்டிடுறா அவனை. டேய் இது வந்து பால் கோயங்கடா. அதெல்லாம் வித்துட்டப்பா. டேய் இது எக்ஸ்பைரி ஆகி 4 வாரம் ஆகுதுடா. சோறு ஊத்த மாட்டேங்கிறாங்க. என்ன மாப்பிள? பொண்ணு மாப்பிள எங்க போறிய? வேலைக்கு போறேன் மாமா. மாசமானா என்ன வரும்? குழந்தை வரும். சம்பளம் எதுவும் வருமா? என்ன ஓசில வேலைக்க என் அப்பா மட்டும் கிடையாது. மாப்பிளைக்கு எப்போதுமே நக்கல. வாங்க ஒரு வாய் சாப்பிட்டு போலாம். என்ன எச்சிக்கையில காக்க விட்டுற மாட்டேன். இவெல்லாம் சாப்பிட கூப்பிடுறேன். எதுவும் இல்லங்க இருக்கு. நாங்க ஒன்னும் பழைய சொத்தை போட்டு அனுப்பிட மாட்டோம். நம்ம வீட்லயே சிக்கன் ஒரு மட்டன் சூப்பு மீன் குழம்பு ஒரு எட்டு சாப்பிட்டு கிளம்பு. வேணாலும் போனா விடிகிற வரைக்கும் இதே யாவமா இருக்குமே. வெக்கத்தை விட்டு ஒரு எட்டு பொல்லந்து தள்ளிடுவோமா? ஒண்ணு வெட்டிக்கல மண்ணு காலி சும்மா சொல்லக்கூடாது. சாப்பாட்டுல மாமி அப்படி பொல்லந்துட்டான். நானா ஒண்ணு கேட்டா வாங்கி போட மாட்டேங்கிற. கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் சோறு போடுற. இதுக்கெல்லாம் உனக்கு ஏதியா காசு? சும்மா ராமவனே 3 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிருக்கேன். சொல்லுவாப்ல. ஏன்டா என்னாச்சு? யார் யாரு? உண்மையா ஒரு சில தோணே. என்ன சொல்லிட்டு போறே? இதுக்கு என் புத்திய செருப்பு கழட்டி பிய பிய அடிக்கணும்டா. இந்த மாப்பிள அப்பா உனக்காக தான் உள்ளவே வெயிட் பண்ணேன். மூதேவி ஒயின் ஷாப் போறதுக்காண்டி வெயிட் பண்ணி. அழகிய கண்ணத்தில் நான் முத்தம் கொடுக்க. அப்பா நான் அப்புறமாட்டி கூப்பிடுறேன். பேசுறீங்களா புண்ணியமா போகுண்டா. எங்க அம்மா கால் பண்றாங்கடா. அம்மா சொல்லுங்கம்மா. டேய் பீர சமண முத்து அவன் எத்தனை சொல்ற? டேய் மணி எத்தனை? 4:15. ஐயோ 4:15. நீ எங்க போற? சார்ஜ் போட போன் எடுக்க போறேன். உட்கார். லிம்டா இத குடிச்சாதான்டா இந்த சிறுமூளை பெரிய மூளையெல்லாம் வேலை செய்யும். என்ன பையில இத பாரு. சங்கட்டமா இல்லையாடா?
இதெல்லாம் என்னடா சங்கட்டம் போனா உதைக்க சாகரக்குள்ளே ஒரு கல்யாணத்தை பண்ணி விடணும்டா. பங்காளி பங்காளி தெரியாம போய் மாட்டிக்கிட்டோம்டா. வலைய விரிச்சு வச்சு அதுல போய் நானேதான் மாட்டு. சொல்லு பண்றேன். இத வந்துச்சுன்னா 30% பேய் இருக்கதா அர்த்தம் நம்ம வீட்டுல. யாத்தா பொண்ணாத்தா என்னைய மட்டும் காப்பாத்தாத்தா. இதெல்லாம் எதுக்கு ரத்தத்தை மட்டும் பேய் வந்து நக்கிருச்சுன்னா வச்சுக்கவே நம்ம வீட்டுல 50% பேய் இருக்கா ஊதிடா. நான் 50% சொன்ன புளியில போட்டு புதைச்சவன் நம்ம 50% எடுத்த போய் ஒண்ணு இல்ல. நான் போய் அந்த சவுத்துல ஒளிஞ்சிருக்கேன். ஒரு வேளை வர்ற போய் அப்படியே நேரம் உள்ள வச்சா நான் அப்படியே வெளில போயிரு. நான் பேய் வச்சிருக்கேன். நான் இனி யாரா உங்களை விட மாட்டேன். சேஜு நம்ம கிட்ட தோத்த அழகுல மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள எப்படி நல்லா இருக்க மாப்பிள்ள நம்ம மாப்பிள்ள தான். பொய் பித்தலாட்டத்துல மாப்பிள்ள மிஞ்சிக்க எந்த மயிராண்டியாலும் முடியாது. 10 ரூபா இல்லைன்னா அப்படி பஞ்சா பாட்டு பாடுவாப்புல. அஞ்சங்காரி பக்கத்துல உட்காந்து 500 ரூபாய்க்கு அன்னைக்கு ஒரு உட்காந்து திங்கும் போது நான் பாத்துக்கிட்டேன். நான் அவரை பார்த்துட்டு தான் போன் பண்றேன். அவர் இப்படி போன் எடுத்து பார்த்துட்டு இப்படி கவுத்துக்கிறேன். அரை மணி நேரத்துக்கு அப்ப எனக்கு போன் அடிச்சுட்டு மாப்பிள்ள போன் பண்ணிருந்தாப்ல. போனை சார்ஜ் போட்டது வெளில போயிட்டேன். சொல்லுங்க என்ன விஷயம் அப்படிங்கிற. ரைட்டு இல்லாமல ஒண்ணும் இல்லாமல சும்மா ஆச்சு. அடுத்த நாள் சிங்கானூர் பொண்ணு என்ன போய் கேட்டாரு. நானும் சரி இதெல்லாம் மனசுல வச்சு என்ன போறேன் நம்ம பையன் நானும் கொடுத்து விட்டேன்ப்பா. போன தம்பி திரும்பி வரும்போது வண்டியில பெட்ரோல்ல போல எனக்கு போன் பண்ணேன். நான் லேஸ் விட்டாளா வண்டியை கொடுத்து நாங்களும் முன்னாடியே போகணுமா இரு போன் எடுக்கலையே தள்ளு 4 கிலோமீட்டர். எவனுமே உதவி பண்ணல தெரியுமா? எப்படா பண்ணுவாங்க.